சன் அஸ்ட்ரோ வலைத்தளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களை உங்களை வணங்கி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்து இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை உங்களுக்காகவே வழங்கி கொண்டிருக்கிறோம். 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்கும். கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து அந்த வாழ்க்கை நிலையில் ஒரு மாற்றம் என்பது வந்து கொண்டிருக்கும். பொதுவாக இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களை பார்க்கின்ற போது ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தைரியமும் மிக்கவர்களாக மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீங்க. அதற்கு காரணம் நான் திரும்ப சொல்லிட்டு வர்றது, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஒரு அதிரடியான செயல்களை செய்து தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடியவன் செவ்வாய் பகவான். மற்றவர்களை எதிர்ப்பதாக இருந்தாலும் துணிச்சலாக எதிர்த்திடக்கூடியவன். அதே போல சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் அடைக்கிறார். இந்த சூரியனையும் செவ்வாயையும் இணைந்த ஒரு தொடர்பு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அரசு பதவியில் இருப்பவர்கள் கூட நிறைய பேர் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படி பார்க்கும்போது, இந்த தை பிறந்தால் வழி பிறகு சொல்ல முடியுங்களா? அது வழி பிறந்திருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, சூரிய பகவான் எப்பொழுது ஒரு ராசியினருக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசினருக்கு அப்பொழுது நல்ல விதமான பலன்கள் ஏற்படும் என்பது பொதுவான விதி. சூரிய பகவான் சஞ்சார நிலைக்கு ஏற்ப அரசு ரீதியான முயற்சிகள் வெற்றி அடைய முடியும். பிரச்சனைகள் என்பது விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு போக அனுமதி, சரி, எல்லா விதமான அனுமதிகளும் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். எப்படின்னா 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் கேந்திரமாக சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடியது. அதே நேரத்தில் பார்த்தா 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த அதிர்ஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வரும் உத்தியோகத்தில், இப்போ தொழில் முடங்கி போயிருக்கும் சில பேருக்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் விரிவு செய்யக்கூடிய நிலை, நண்பர்களுடன் சேர்ந்து ஆலோசித்து ஒரு புதிய கடன் பெற்று அந்த தொழில் விரிவு செய்து லாபம் காணக்கூடிய நிலை, வெளிநாட்டிற்கு தொடர்பு என்பது எல்லாமே ஏற்படக்கூடிய நிலை இப்பொழுது மேஷ ராசினருக்கு இருக்கிறது. சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா லாபம், இன்னொரு பக்கம் பார்த்தா செயல்கள் எல்லாம் வெற்றி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எத்தனை எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் உங்களை எதுவும் செய்யாமல் போய்விடும். நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை மட்டுமே உங்களால் வெற்றி அடைய முடியும். அது வெற்றியாகும். உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இப்போ எல்லா கிரகங்களுமே சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில், 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் தனக்காரகன், அவன் பாக்கியஸ்தானத்தில். அப்போ பொன் பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரத்தில் இருக்கிறது. ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் மேஷ ராசினருக்கு இருக்க போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம், நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு என்பதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திரைத்துறையினருக்கும் இந்த வாரம் ஒரு யோகமான பலன்கள் அடையக்கூடிய நிலை இருக்கிறது. விவசாயிகளுக்கு விவசாய விளைபொருட்கள் என்பது இந்த வாரத்தில் அதிகபட்சமான எதிர்பார்த்த லாபத்தை அடையக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதி பொதுவாக யோகமான தேதியாக இருக்கும். அசுவினியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் 25ஆம் தேதியும் 27ஆம் தேதியும், பரணியில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும் 27ஆம் தேதியும், கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சூரிய பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும், நினைப்பதெல்லாம் வெற்றியாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சந்திருக்கிறார். அதன் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்கிறது. ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக பொருளாதார நிலையில் உயர்வு என்பது இருக்கும். தடைப்பட்டிருந்த வருமானம் வர ஆரம்பிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாகும். நீங்கள் ஈடுபடுகின்ற தொழில்களில் எல்லாம், செயல்களில் எல்லாம் லாபத்தை காணக்கூடிய நிலை ஏற்படும். சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு 4ஆம் இடத்தில்
இந்த வாரம் 7 நாட்களுமே உங்கள் ராசியில்தான் சந்திர பகவான் உச்சம் அடைகிறார். அந்த சந்திர பகவான் இந்த வாரம் 7 நாட்களுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். பொதுவாக ஒரே ஒரு தகவல் ஒன்று இருக்கு. 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் சந்திர பகவானை யோகமான பலன்களை வழங்கி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை வாழும் காலம் வரையில் அதற்குரிய வாழ்க்கைக்குரிய தேவைகளை வழங்குவார் என்பது பொதுவான விதி. அது பொருளாதார ரீதியாக சரி, உணவு உடை தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி ஒரு மனித வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக சந்திர பகவானுடைய சஞ்சார நிலையே சாதகமாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தின் மீதும் 6ஆம் இடத்தின் மீதும் 8ஆம் இடத்தின் மீதும் பதிக்கிறது. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் எந்த அளவிற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய நிலையினை குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு வழங்க இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலையில் சங்கடங்கள் இருந்தாலும் சங்கடங்களை நீக்கி வைத்து சுறுசுறுப்பாக உங்களை செயல்பட வைத்திடக்கூடியவராக குரு பகவானுடைய 6ஆம் இடத்தின் மீதான 7ஆம் பார்வை உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து 8ஆம் இடத்தின் மீதும் குரு பகவான் பார்வை பதிக்கிறது உங்களுக்கு. அப்போ மறைந்து கிடக்கின்ற உங்கள் புகழ் வெளிப்படுகின்ற அளவில் இந்த வாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக தன்னுடைய பார்வைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது இதுவரையில் தடைப்பட்டிருந்த வருமானங்கள் எல்லாம் இப்போது வர ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலை இந்த வாரத்தில் ஏற்படும். நினைப்பதை சாதித்துக் கொள்ள முடியும். புதிய இடங்களை வாங்க முடியும், புதிய வாகனத்தை வாங்க முடியும், குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்க முடியும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் என்பதை தெளிவாக சொல்ல முடியும். 11ஆம் இடம் சந்தோஷத்திற்கு ஒரு இடம் 11ஆம் இடம். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இந்த வாரம் இருப்பீர்கள் என்பது ஒரு பக்கம் உறுதி. இன்னொரு பக்கம் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும். பெற்றோர்கள் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் விவகாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் நீ பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானமான ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு செய்து வரும் தொழிலை விருத்தி அடையக்கூடிய யோகம் உண்டாகும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ வியாபாரமாக சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து அந்த வேலையில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை எனில் சங்கடத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து சூரிய பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளித்துக் கொள்ள முடியும். தெய்வ அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு யோகமான நிலையினை நீங்கள் அடைய முடியும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ இருக்கின்ற இடம் இதுவரையில் விற்பனையாகவில்லை என்றால் இனி விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விற்பனை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து காலம் கடந்து கொண்டிருந்த இடங்கள் இப்பொழுது விற்பனையாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் யோகமான நேரமாகவே இருக்கும். இடங்கள் விற்பனையாகும். சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் புதிய பொன்பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரத்தில் உண்டு. புத பகவான் 8ஆம் இடத்தில் புதிய ஒப்பந்தத்தில் ஒரு சிலர் கையெழுத்திடுவீர்கள். இந்த வாரத்தில் ரிஷப ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கும் 24ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குரிய முன்னேற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மிதுன ராசியில் யார் பிறந்தாலும் சுயமாக உழைத்து வாழ்க்கையில் சுயமாக முன்னேறக்கூடியவர்களாக தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீர்கள். இது பொதுவான ஒரு விதி. இது எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு அறிவாற்றல் என்பது உங்களிடம் இருக்கும். சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவர்களாக, நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்களாக மிதுன ராசியில் பிறந்த ஒவ்வொருவருமே இருப்பீர்கள். இந்த இடத்துல என்னன்னா, எல்லா மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த யோகம் இருக்கும், அதை நம்ம மறக்க முடியாது. ஆனால் இந்த பூர்வ புண்ணிய பலன் ஒன்று இருக்கு. அப்போது கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்கும், சில தடைகளும் இருக்கும். நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அடைகின்ற பலன்களில் வித்தியாசங்கள் இருக்கும்.
இது பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அறிவாற்றல் என்பது அதிகபட்சமாக உண்டு. சொத்து சேர்க்கை என்பது எப்போதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். சமுதாயத்தில் வளைவு நெளிவுகள் தெரிந்து சுலபமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம் சொல்லலாம். கடந்த வாரங்களை விட இப்பொழுது இந்த தை பிறந்திருக்கு. இதற்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு 2 விதமான அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஒன்று, குரு பகவான் வக்கிர நிவர்த்தியாகி 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து ஏகப்பட்ட இன்னல்களை வழங்கி வந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதற்கு மேலே பார்த்து இந்த வாரத்தில் ஒரு விஷயம் இருக்கு. சந்திர பகவான், இந்த சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் தடைகள், தாமதம், சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் என்பது விதி. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில். இப்போ முதல் 2 நாள் பார்த்தீங்கன்னா செலவு, அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் நினைத்தபடி வாழ முடியும். கடைசி 3 நாட்களுக்கு பாருங்க, அப்போ முயற்சிகள் வெற்றி அடைந்து வரவுகள் லாபமாகி உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய நிலையினை இந்த வாரத்தில் சந்திர பகவான் மட்டுமே ஏற்படுத்துகிறார். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை, இதுவரையில் நீங்கள் அடைந்து வந்த நெருக்கடிகளிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற வரை, வங்கியில் கடன் வாங்கியிருக்கலாம், தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கலாம், தனியாரிடம் கடன் வாங்கியிருக்கலாம், கடன் நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த நெருக்கடிகளை சமாளிக்கின்ற அளவிற்கு பண வரவினை குரு பகவான் உண்டாக்குவார். குரு பகவானின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உங்களுக்கு பதிகிறது. அப்போ முயற்சிகள் யாவும் வெற்றியாகக்கூடிய நிலையினை குரு பகவானை ஏற்படுத்துவார். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை சேரும். ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் வந்து சேரக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. இது பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற நற்பலன்களாகும். அடுத்து சனி பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில். நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஒரு ஆரோக்கியமாக தொழிலை நடத்தி செல்லுகின்ற நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் சின்ன தடைகளும் இருக்கிறது. சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அரசு வழியில் சில தடைகள் ஏற்படுவதற்கும் சங்கடங்கள் உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சூரிய பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாக வியாபாரிகள் என்ன பண்ணால் கணக்கு வழக்குகளில் எப்போதும் சரியாக இருக்கணும். பில்லை போட்டுக்கிட்டு பொருளை வெளியே எடுத்து போகணும், இல்லை உள்ளே வாங்கணும். இல்லை என்றால் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் நட்பு ஸ்தானத்தில் கடத்தர ஸ்தானத்தில் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நிலையினை 7ஆம் இட செவ்வாய் பகவான் நிறைவேற்றுவார். ராகு 10ஆம் இடத்தில், கேது 4ஆம் இடத்தில். கேது பகவான் 4ஆம் இடத்தை சந்திருக்கின்ற போது உங்களுடைய உடல்நிலையில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மனிதர்களால் ஆதரவு, புதிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நிலையெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு வழங்குவார். பொதுவாக இந்த நேரத்தில் இன்னொரு எச்சரிக்கை, பெரிய எச்சரிக்கை ஒன்று இருக்குது. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்ப்பாளியினரால் நமக்கு நெருக்கடிகளும் சங்கடங்களும் அவமானங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். நல்லா போயிட்டு இருக்கும் வாழ்க்கை, வருமானம் வந்துட்டு இருக்கோம், அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஆசை வந்துடும். அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கிற தொழிலை விட்டு போயிடணும், இல்லை அந்த ஆண் பின்னாடி போயிட்டு நம்முடைய வேலையெல்லாம் பெண்கள் விட்டுட்டு போயிடணும். இந்த நிலையினை 7ஆம் இட சுக்கிர பகவான் உண்டாக்குவார். அதே 7ஆம் இடத்துல தான் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போது சிந்தனைகள் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையெனில் எதிர்ப்பாளினரால் அவமானங்களையும் பொருள் இழப்புகளையும் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சொல்லி இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். பெருமாளை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
இந்த வாரத்தில் கடகராசினருக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்பு என்ன? பண எதிர்பார்ப்பு, சந்தோஷ எதிர்பார்ப்பு, தேவைகள் நிமித்தமான எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நிலையினை ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒரு சந்தோஷமாக பண வரவோட நிம்மதியாக இருக்க முடியும் உங்களால். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது தேவையற்ற செலவுகள், அனாவசிய செலவுகள், திடீர் செலவுகள் ஏற்படும் என்பது பொதுவான விதி. அது குடும்பத்துக்காக இருக்கலாம், வாகனத்திற்காக இருக்கலாம், தொழிலை விரிவு செய்வதற்காக இருக்கலாம். செலவுகள் என்பது நிச்சயமாக ஏற்படும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் செலவுகளில், வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மதியம் வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த ஆசோலேஷன் ஒன்று வரும் பாருங்க, அது ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போதெல்லாம் வரும். இதுவா அதுவான ஒரு குழப்பம் வரும். இல்லை மனம் அலைபாய ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த குழப்ப நாட்களில் மட்டும் இந்த புதிய முயற்சிகளில், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை முடிந்தவர்கள் யோசித்து செய்யணும். இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், நினைப்புகள் பூர்த்தியாகும். உங்களுடைய சுய தேவைகள் என்பது இந்த ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது பூர்த்தியாகும் என்பது பொதுவான விதி. சனிக்கிழமை மதியம் முதல் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு மீண்டும் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான் சொல்லணும். ஏன்னா மனக்காரனான சந்திர பகவான் ராசிநாதன் பொதுவாக நினைத்ததை அடைய வேண்டும் என்ற எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருப்பீங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப கருணையோடு இருப்பீங்க. உங்களை மாதிரி அன்பு யாராலும் செலுத்த முடியாது, உங்களைப் போல் அதிகாரமும் யாராலும் செலுத்த முடியாது. இரண்டு பக்கமும் 2 விதமான தன்மைகள் நிறைந்தவர்கள் நீங்களா இருப்பீங்க. இந்த நிலவு தேய்ந்து வளர்ந்து ஒரு பக்கம் பார்த்தா அமாவாசையாக இருக்கும், இன்னொரு பக்கம் தான் பௌர்ணமியாக இருக்கும். இந்த 2 விதமான தன்மைகள் இருப்பது போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான முகமாக இருக்கும், இந்த பக்கம் ரொம்ப கருணையான முகமாக இருக்கும். அந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் அப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க. என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி என்பது பொதுவாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது பதவி பறிபோகும் என்பது பொதுவான விதி. பதவியில் இருப்பவர்களுக்கு சங்கடம் ஏற்படும் என்பது பொதுவான விதி. இருந்தாலும் குரு பகவான் பார்வை என்பது முக்கியமானது. அவர் அமர்ந்த இடத்தை விட குரு பகவான் பார்வை முக்கியமானது. அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பொதுவாக குரு பகவான் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பொருள் வரவு என்பது அதிகபட்சமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு சுய விருப்பம்னு ஒன்று இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. அந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய, அந்த சந்தோஷத்தை அனுபவித்திடக்கூடிய நிலையினை 4ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்குவார். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது ரோகங்களை நிவர்த்தியாக்கி, எதிர்ப்புகளை விலக்கி வைத்து, உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தியாக்கி, வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்போ குரு பகவானின் பார்வை இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் அடைகிறார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் பார்க்கணும்னா, செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில். அப்போ 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும், புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்ப்புகள் எந்த அளவிற்கு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். எதிரிகள் பலம் இழப்பார்கள் என்பது பொதுவான விதி. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நிலை ஏற்படும். எந்த வழக்காக இருந்தாலும் சரி, இல்லை வழக்குகள் தள்ளி போகும், அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார். அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் 3ஆம் இடத்தில் ஒரு தைரியமான, வீரியமான, பராக்கிரமமான முயற்சிகளை வெற்றி அடைவதற்காக ஒரு போராட்ட குணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தினை கேது பகவான் இருக்கார். அப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நினைத்ததெல்லாம் அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் கடகராசினருக்கு இருக்கிறது. புத பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புத பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது புதிய ஒப்பந்தங்களை கழித்து போட வைப்பார். புதிய இடம் வாங்கலாம், புதிய அனுமதிகள் கேட்டு அதை ஒப்பந்தம் கழித்து போடலாம், கூட்டு தொழில் கழித்து போடலாம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்களில் கழித்திட வைப்பார். உங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு. அப்போ அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு. சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கின்ற போது உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும், உங்களுக்கு செயல்பாடுகளில். இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்.
அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரகமும் அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள். சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு மறைவு நிலையை ஏற்படுத்துவார். அது ஆயுளில் மட்டுமல்ல, புகழினை மறைத்திடக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார். அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சரணாகதி தத்துவம் ஒன்று இருப்பாங்க. அந்த சரணாகதி தத்துவம் மிக முக்கியமானது உங்களுக்கு. சனீஸ்வர பகவானால் சங்கடம் உண்டாகிறதா? சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை சென்று தரிசியுங்கள். குறைந்தபட்சம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனமுருகி வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு, புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். ஆயுளத்தில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சனீஸ்வர வழிபாடு சங்கடம் தீர்க்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி பிறந்தவங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஆளுமை என்பது இருக்கும். எல்லா இடத்திலும் நீங்கள் தான் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டிடக்கூடியவர்களாக, நிர்வாக திறமை மிக்கவர்களாக, ஆட்சி செலுத்திடக்கூடியவர்களாக சிம்ம ராசியில் பிறந்த ஒவ்வொருவருமே இருப்பீர்கள். ஏதோ ஒரு தளத்தில் நீங்கள் தான் பிரதானமாக இருப்பீங்க. அது உள்ளூராக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கும், தனி இடம் என்பது இருக்கும். இந்த வாரம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு சந்திர பகவான், பொதுவாக ஏன் இந்த வார பலன் பார்க்கின்ற போது முதல்ல சந்திர பகவானுடைய சஞ்சாரங்களை பார்க்கணும். அப்போ சந்திர பகவான் சஞ்சாரங்களை பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களுடைய நிலை பாதகமாக இருந்தாலும் சந்திர பகவான் சாதகமாக சஞ்சரித்தால் நிச்சயமாக தேவைகள் பூர்த்தியாகும் என்பது பொதுவான விதி. அப்போ இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இப்போ ஜீவனத்திற்கேற்ற வழிவகைகளை அவர் செய்து கொடுப்பார் என்பது பொதுவான விதி. எதிர்பார்ப்போடு இருப்பவர்களுக்கு அது நிறைவேறக்கூடிய நிலை உண்டாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா தொழிலுக்குரிய வழி, வியாபாரத்திற்குரிய வழி ஒரு வழி காமிச்சிட்டாரு. அடுத்து 2 நாள் பார்த்தீங்கன்னா லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய இடம், ஒரு முதலீடு கூட செஞ்சிருப்பீங்க முதல் 2 நாளில், அது லாபம் காணக்கூடிய நிலையாக இருக்கும். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு யோகமான நிலை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைப்பதற்கு சாதகமாக இருக்கும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில், அதன் பிறகு உங்கள் ஜென்ம ராசிக்குள் வருகின்ற சந்திர பகவான் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தியாக்குவார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகம்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் 7ஆம் இடத்தில் சனி சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய பார்வை, சப்தம பார்வை உங்கள் ராசிக்கே வருது. அப்போது ஒரு குழப்பமான மனநிலை, நட்புகளை இழக்கக்கூடிய நிலை, வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் ஏற்படுகின்ற நிலையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியின் காரணமாக வாழ்க்கை துணைக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் பார்வை உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிப்பிடுகின்ற இடம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன், அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக தத்துரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு பக்கம் சனி பகவான் தொந்தரவு கொடுத்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்குவார். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வைப்பார். உங்களை பாதுகாப்பார். உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். அரசாங்க வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையினை உண்டாக்குவார். அப்போ ஒரு அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் ஏற்பட இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், அனுமதிகள் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு ஒரு வழக்குகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு எல்லாவற்றையும் சூரிய பகவான் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பதியுதுங்க. அவர் என்னதான் சனி பகவான் 7ஆம் பார்வை ராசிக்கு செலுத்தினாலும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு பதிகிறது. இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்குமே தவிர குறையாது என்பதை இந்த வாரம் தெளிவாக சொல்ல வேண்டும். அடுத்து சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதிய பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கு, புதிய வாகனம் வாங்குவதற்கு இந்த வாரத்தில் சிம்ம ராசினருக்கு யோகமான நிலை இருக்கிறது. பொதுவாக ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம் சொல்லலாம். இது பூரா இப்போ அதிர்ஷ்டத்தை பற்றி பேசியாச்சு. இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அங்கே போய் கேது உட்காந்துருக்காரு.
8ஆம் இடத்துல ராகு. இப்போ சில கிரகங்கள் பார்த்தா உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடிய அளவிற்கு சில கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குரு பார்வை உங்களுக்கு இருக்கு, அதனால உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாது. 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே இருக்கு குழந்தை பாக்கியம், குலதெய்வ அருளுக்காக எங்கே இருக்கு குலதெய்வத்துடைய அருள் என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்தில் குடும்பத்திற்குள் கேது பகவான் இருக்கும்போது குடும்பத்திற்குள் சலசலப்பு இருந்து கொண்டிருக்கும். எதிர்பாராத குழப்பங்கள் உங்களுடைய வார்த்தைகளின் வழியாக குடும்பத்திற்குள் சலசலப்புகள் நிச்சயமாக ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராகு பகவான். அப்போ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் மட்டும் என்று நினைப்பினை நம்ம முதல்ல மாற்றிக்கணும். அது மறைவு ஸ்தானம். அந்த ஆயுள் மட்டும் மறைவது கிடையாது. நம்முடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் பாருங்க, அதுவும் மறையக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவானால் நாம் செய்கின்ற தவறுகளின் வழியாக நாம் நம்முடைய செல்வாக்கை எழுந்திடக்கூடிய நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பக்கம் 2 கிரகங்கள் இந்த விதமான பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தவிர வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக இந்த வாரம் எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்திடக்கூடிய நிலையினை குரு பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு வழங்கி விடுகிறார்கள், சுக்கிரனும் சேர்ந்து. அதனால் உங்களுக்கு யோகம் தான் சொல்லணும். இந்த வாரத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். சூரியனை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். ராசிநாத சூரிய பகவான் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகி போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திருக்கிறார். இப்போ எடுத்த உடனே ஒரு யோகமான நாளுங்க. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒரு பண வரவு, ஒரு அந்தஸ்து, தந்தை வழி ஆதரவு, தந்தை வழி உறவினருடைய ஆதரவு, ஒரு தெய்வ அருள் என்பதெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இந்த கன்னி ராசினருக்கு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 10ஆம் இடத்தில், அப்போ ஜீவனஸ்தானத்தில் அமர்கின்றார் சந்திர பகவான். அங்கே தொழிலை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வரும். உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் நிரூபிக்கின்ற நிலை ஏற்படும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரையில் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில். இப்போ எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஒரு வங்கியில் கடன் கேட்டுக்கலாம், இல்லை தனியார்கிட்ட கடன் கேட்டிருக்கலாம், இல்லை பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொழிலில் கடன் நிறையா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கடன் வராமல் இருக்கலாம், அந்த வரவேண்டிய பணம் வராமல் இருக்கலாம். அது எல்லாம் வரக்கூடிய நிலை கூட இந்த வாரத்தின் பிற்பகுதியில் வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் இருக்கிறது. பொதுவாக சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் 9, 10, 11ஆம் இடங்களில் இருக்கின்ற காரணத்தினால் கன்னி ராசினருக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். உங்கள் லாபாதிபதி சந்திர பகவான் 11ஆம் இடத்தினுடைய அதிபதி. அப்போ தெளிவாக சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னா பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் அதிகபட்சமான நெருக்கடி சந்திச்சிட்டீங்க, நிறைய போராடிட்டீங்க. இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்திற்கு கிடைத்திருக்கு. அந்த 6ஆம் இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக ஆரம்பித்திருக்கிறது. உங்களுடைய தைரியம் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது, செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. அப்படி சுருண்டு போயிருந்தாலும் போயிட்டு ஏதோ இனம் புரியாத நோய் 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 வைத்தியம் பார்த்தும் நோய் சரியாகலை, எதிர்ப்புகள் அதிகமாகி போச்சு, குடும்பத்திலும் நிம்மதி இல்லை, இப்படி நிறையவே சங்கடத்தை அனுபவிச்சுட்டு வந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அந்த ருண ரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சனி பகவான் சந்திருக்கின்ற போது முதலில் உடலில் இருந்த நோய்கள் விலக ஆரம்பிக்கும். வைத்தியத்திற்கு கட்டுப்படாமல் இருந்த நோய்கள் இப்போ கட்டுப்பட ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எல்லாமே உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு உடலை பலப்படுத்துவார், வழக்குகளை சாதகமாக்குவார், எல்லாமே இருக்கு. ஆனால் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான், அப்போ ஒரு ஆசோலேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இதுவா அதுவா இதுவா அதுவா, ஏன் இப்படி இருக்கு, ஒரு குழப்பமான மனநிலையை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து 7ல் போய் ராகு உட்காருது போது புதுசாக ஒருத்தர் நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களை செய்யறேன், நீ எனக்கு முன்னாடி வாங்க, நான் சொல்றதை கேளுங்க, இதையெல்லாம் சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். புதிய நட்புகளிடம் கவனமாக இருங்கள். 7ஆம் இடத்தில் புதிய ராகு சந்திருக்கின்ற போது புதிய நட்புகளால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது ஜென்மராசியில் வேற கேது வேற. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். அப்போ கணவன் மனைவிக்குள் சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கணும், நிதானமாக இருங்கள். குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தின் மீதும் 2ஆம் இடத்தின் மீதும் 4ஆம் இடத்தின் மீதும் பதிகிறது. பொதுவாக ஜென்மராசிக்குள் கேது இருக்காரு, ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் குடும்பத்தை பாதுகாக்க
ஏற்படுத்திடக்கூடிய நிலையினை குரு பகவான் பார்வை உங்களுக்கு உண்டாகுது. சுப செலவுகளை உண்டாக்கிடக்கூடிய நிலையினை குரு பகவான் பார்வை உங்களுக்கு ஏற்படுத்துது. உங்களுடைய சுகத்திற்கு அடிப்படை தேவைகளை வழங்குகின்ற இடத்தினையும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு சந்தோஷம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். பிரச்சனை வந்தாலும் உங்களை சமாளிக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவான் 4ஆம் இடத்தில் ஒரு சிலருக்கு புதிய இடம் சேர்க்கை என்பது இந்த வாரத்தில் இருக்கும். புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும். இருக்கின்ற இடத்தை மாற்றம் செய்து அதில் ஒரு பால் காட்சி போகக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த வாரத்தில் கன்னி ராசி பிறந்த அனைவருக்குமே 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும். அதற்கு காரணம் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதும், வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும், வார்த்தைகளில் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு சங்கடமற்ற நிலையினை ஏற்படுத்தும். முடிந்த வரையில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை தொடங்கி பொதுவாகவே வார இறுதி நாள் வரை சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு யோகமான பலன்களை சந்திர பகவான் வழங்கிட இருக்கிறார். 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சரித்து ஒரு தெய்வ அருள் கிடைக்கின்ற நிலையும், தொழிலில் லாபம் காணக்கூடிய நிலையினையும் சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை செவ்வாய்க்கிழமை தொடங்கி உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இந்த வாரத்தில் பொதுவாக கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் ரொம்ப சிரமப்பட்டீங்க. இப்போ குரு பகவானின் பார்வை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. குரு பகவான் 7ஆம் பார்வை, சப்தம பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான நிலைன்னு கூட சொல்லலாம். இந்த அதிர்ஷ்டகரமான நிலையினை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கிறது. குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது. 3ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறது. அப்போ எதிர்பார்த்த லாபம் என்பது, எதிர்பார்த்த பணம் என்பது வர ஆரம்பிக்கும். இப்போ பண தட்டுப்பாடு என்பது இனி உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். ஒரு தைரியமாக செயல்பாடுகளில் இறங்கி முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நிலையினையும் துலாம் ராசினருக்கு இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்தில் இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி. அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இடம் வாங்க ரொம்ப நாள் போராடிட்டு இருப்பீங்க. அந்த இடம் வாங்குகின்ற முயற்சி இந்த வாரம் நிறைவேறும். புதிய வீட்டிற்கு குடி போகின்ற முயற்சி இந்த வாரம் நிறைவேறும். பால் காய்ச்சலாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வழக்குகள் வம்பு தும்பு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுடைய தனித்திறமை என்பது வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்து ராகு பகவான் 6ஆம் இடத்தில், ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பொதுவாக எதிர்ப்புகள் இல்லாமல் போகணும், ஒரு ஆரோக்கியம் மேம்படணும், தனி செல்வாக்கு வெளிப்படணும். பொதுவாக எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இப்படி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு யோகமான பலன்கள் நடைபெற ஆரம்பிக்கும். திரைத்துறையினராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிற்கு போகின்ற முயற்சியாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், பிரச்சனை வருகின்ற போது பிரச்சனை தீர்த்து கொள்வதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு லாபமாகும். நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். வெளிநாட்டிற்கு உங்களால் செல்ல முடியும். அப்போ லாபகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 24ம் 27ம் யோகமான தேதியாக இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 22ம் 24ம் யோகமான தேதியாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 21ம் 24ம் யோகமான தேதியாக இருக்கும். துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள், உங்கள் சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, முதல்ல பார்த்தீங்கன்னா வாரப்பலன் பார்க்கின்ற போது சந்திர பகவானை பார்க்கணும்.
சந்திர பகவானை பார்க்க வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான, யோகமான, அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் என்று ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மட்டும் வாகன பயணத்திலும் புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இயந்திர பணிகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ அந்த முதல் 2 நாட்கள் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் 7 நாட்களில் ஒரு 2 நாட்கள் உங்களுக்கு சங்கடமான நாட்களாக இருக்கும். அந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமையாக இருக்கிறது. இந்த 2 நாட்களிலும் உங்களுடைய புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் இருப்பதும் நன்மையாக இருக்கும். பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இதுக்கு மேலே அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரங்களில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ கொஞ்சம் விடுதலை கிடைக்கக்கூடிய நிலை இந்த வாரம் ஏற்பட்டிருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்க என்பது போல விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் கொஞ்சம் விடுதலை கிடைக்கின்ற வாரமாக இருக்கிறது. அதற்கு காரணம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய தொழில்காரகன் 10ஆம் அதிபதி. அவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கடந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, உங்கள் மன உறுதி, தன்னம்பிக்கை என்பதெல்லாம் அதிகரித்து அரசாங்க ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து கூட விடுபடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு சூரிய பகவான் ஒருவரே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். அந்த சூரிய பகவான் பலன்களே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதற்கும் மேலாக கேது பகவான் 11ஆம் இடத்தில் கேட்ட இடத்தில் பணம் வரக்கூடிய நிலையினை கேது பகவான் வழங்குவார். லாபகரமான நிலையினை கேது பகவான் வழங்குவார். உங்களுடைய தெய்வ அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணம் வர ஆரம்பிக்கும். 11ஆம் இடத்துடைய கேது பகவான். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் சந்திக்கின்ற போது பண வரவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பது பொதுவான விதி. அதனால் இந்த வாரத்தில் ஒரு தெளிவான ஒரு விஷயம், பண வசதி இருக்கும், பண வரவு இருக்கும், சங்கடங்கள் நீங்கும், தைரியமாக செயல்படுவீர்கள். கடந்த வாரத்தில் இந்த சஞ்சலங்கள் என்பது இந்த வாரத்தில் இல்லாமல் போகும். இருந்தாலும் ஒரு பக்கம் சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்திருக்கார். அப்போது உங்களுடைய உடல்நிலையில் எப்பயும் கவனமாக இருக்கணும். ஓட்டம் 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 ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த ஓட்டத்தை குறைச்சிக்கிட்டு உடல்நிலையில் கவனமாக இருங்கள். தூக்கம், உணவு, இந்த வேலை நேரத்தை குறைத்து கொண்டு உங்களுடைய வேலை பளுவை குறைத்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு யோகமாக இருக்கும். உடல்நிலையில் சாதகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ஒரு புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக விருச்சிக ராசினருக்கு இருக்கிறது. இந்த வாரத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் விருச்சிக ராசினருக்கு 27ஆம் தேதி ஒரு யோகமான தேதியாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும், அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது நினைத்த செயல்கள் வெற்றியாகும் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். உடல் ரீதியாக இருந்த சங்கடங்கள் விலகும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்த்த வருமானம் வர ஆரம்பிக்கும், எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சந்திர பகவானால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது நட்புகளால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதல் என்பதெல்லாம் இருக்க செய்யும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இப்போது வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை காலை வரையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். மற்றவர்களிடம் எந்த விதமான விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். எதிர்பார்ப்புகள் என்பதை குறைத்து கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் இந்த அலுவலக பணியாளர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு செயல்பட வேண்டும். கை நீட்டுவது என்பது சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். அதன் பின் சனிக்கிழமை மதியத்திற்கு பின்னால் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் யோகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாகவே தனுசு ராசினருக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான்
உங்கள் ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கின்றார். அதன் காரணமாக உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக ஆரம்பிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து உயரும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். குரு பகவானின் பார்வை ஒரு ராசினுக்கு வந்து விட்டாவே போதும், அந்த ராசினுடைய வாழ்க்கையில் புதிய வழி தெரியும், புதிய வாழ்க்கையை பிறக்கும்னு சொல்லலாம். இப்போ இதுவரையில் திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு திருமண பாக்கியம், வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு செல்கின்ற முயற்சிகளில் வெற்றி என்பதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு குரு பகவானால் உண்டாகக்கூடிய பலன்களாக இருக்கும். இந்த நேரத்தில் சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கடந்த 7.5 ஆண்டுகளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கிடக்கூடிய நிலையினை, கடந்த 7.5 ஆண்டுகளில் உங்களுக்கு இழைத்த சங்கடங்களுக்கு ஒரு மாற்றுதல் வழங்கிடக்கூடிய நிலையினை சனி பகவான் வழங்கிட இருக்கிறார். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய வரவு என்பது, எதிர்பார்ப்பு என்பது, பணவரவு என்பது இந்த வாரத்தில் எளிதாக நிறைவேறும். இப்போ கையில் பணம் புழங்க ஆரம்பிக்கும். புதிய சொத்து சேரும், புதிய வாகனம் வாங்குவீங்க, புதிய நவீன பொருட்கள் வீட்டுக்காக வாங்குவீங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிலை, உங்கள் சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற நிலை எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. அதில் வியாழக்கிழமை சனிக்கிழமை மதியோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மற்ற நாட்கள்லாம் ஓகே, புதிய வரன் வரும், எதிர்பார்ப்புகள் நிறைவேற சொல்லிட்டே போகலாம். புதன் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும், நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 21ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் விலகும், யோகம் உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, கடந்த வாரங்களில் கடந்த மாதங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள் என்பது உங்களுக்கு இப்போது விலகி இருக்கும். அதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். பொதுவாக ஜென்ம சனி காலத்தில் இருக்கின்ற சங்கடங்கள் பாத சனியின் காலத்தில் இருக்காது என்பது தெளிவான ஒரு அனுபவம். அதனால் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி, பொருளாதார தடைகள் விலகி, வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நிலை இந்த வாரத்தில் சனி பகவானால் உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பதிகிறது. அப்போ 12ஆம் இடத்தில் பதிகின்ற போது சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலை விரிவு செய்வதற்காக புதிய இடம் வாங்குவது, தொழிலுக்காக புதிய முதலீடு செய்வது என்பதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். மறைந்து போன உங்கள் செல்வாக்கு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இவையெல்லாம் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முற்றாக விலகி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலையினை ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறது. உங்கள் முயற்சிகள், எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு வழியாக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் தொழில் ரீதியாக அதுவும் ஆதாயமாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் ஆதாயமாகும். வெளிநாட்டிற்கு செல்கின்ற முயற்சியும் ஆதாயமாகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவையாக இருக்கும். குடும்ப உறவுகளிடம் பேசுகின்ற போது நிதானமாக பேசுவது நன்மையாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு நிறையவே போராட வேண்டியதாக இருக்கும். வார்த்தைகளில் இந்த வாரம் உங்களுக்கு நிதானம் தேவை. சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது செயல்களில் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். டென்ஷனாகவே போயிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக இருப்பது உங்களுடைய செயல்களுக்கு நன்மையாக இருக்கும். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வையும் இருக்கு. இப்போ விரயஸ்தானத்தை செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறாரு. அப்போ இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா விற்பனையாகாமல் இருந்த இடத்தை விற்பனை செய்யக்கூடிய நிலையும் இந்த வாரம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் பூமி சம்பந்தமாக ஒரு ஆதாயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. கேது பகவான் 9ஆம் இடத்தில். தெய்வ அருள் என்பது, பெரியவருடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில். இந்த சுப செலவுகள் கூட இந்த நவீன பொருட்கள் வாங்குவது, வாகனம் வாங்குவது, பொன்பொருள் சேர்க்கையை சேர்த்துக் கொள்வது, இதற்காக கூட செலவு உங்களுக்கு ஏற்படும்.
அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மகர ராசினருக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான். அப்போ குழந்தைகளுடைய நலனில், குடும்பத்தின் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 6ஆம் இடத்தில் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும், விருப்பங்கள் பூர்த்தியாகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பணவரவு என்பது அதிகரிக்கும். வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடத்தில், அதுவும் நட்புகளால் ஆதாயம், குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கியிருக்கிறார். எதிர்பார்ப்புகளை நிறைவேற இருக்கிறது. இந்த வாரத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உத்திராடம் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, பொதுவாக சனி பகவானை ராசிநாதனாக கொண்டவர்களுக்கு ஒரு அழுத்தமான மனநிலை என்பது எப்போதுமே இருக்கும். தான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும், தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கும். ஒரு நினைத்ததை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதுதான் பொதுவாக உங்களுடைய தன்மை. எல்லா இடத்தும் தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் என்பது எல்லாமே இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு மேலோட்டமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்தில் கேது பகவான், குரு பகவான் 3ஆம் இடத்தில், இப்படி எல்லாமே சூரிய பகவான் 12ஆம் இடத்தில், இப்படி நிறையவே சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை இந்த வாரம் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறது. புத பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் சஞ்சரிக்கின்ற போது இட விற்பனை, இடம் வாங்குவது, விற்பது, அதற்காக ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது போன்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்கு யோகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் சொல்லி செஞ்சுட்டு வராங்க பாருங்க, அவங்களுக்கு பூரா இந்த வாரம் கும்பராசினருக்கு யோகமாக இருக்கும். விற்காத இடத்தை விற்க முடியும், வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும், அதற்குள்ள ஒப்பந்தங்களை கையெழுத்திட முடியும். ஒரு யோகமான நிலை என்பது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர பகவான் சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை 5ஆம் இடத்தில், வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 6ஆம் இடத்தில். பொதுவாக கடைசி 3 நாளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. சந்திர பகவான் சஞ்சாரம் அப்போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுதல், பண வரவு என்பது இருக்கும். முதல் 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தேவையற்ற அலைச்சல்கள், முயற்சிகள் தோல்வி இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் செவ்வாய் பகவான் பலமாக இருப்பதால் உங்களுடைய நினைப்புகள் பூர்த்தியாகும், வருமானம் அதிகரிக்கும். புத பகவானும் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுடைய மன ரீதியாக திட்டமிட்டு செயல்பட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தனி செல்வாக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மற்றவர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அருகில் இருப்பவர்களும் முடிந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். போட்டியாளர்கள் வெளியில் இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. எதிரிகளும் வெளியில் அல்ல, உங்களுக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இந்த வாரத்தில் கும்பராசினருக்கு 26ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். நவகிரக வழிபாடு என்பது இந்த வாரம் உங்களுக்கு அவசியமானது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக சந்திரிப்பதால் நவகிரகத்தை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல தகவல்களுடன் யோகமான பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, கடந்த வாரங்களில் எத்தனை நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிமையான வாரமாக இருக்க போகிறது. அதற்கு காரணம், இந்த வாரம் முழுவதுமே சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக சந்திரிக்கிறார். முதல் 2 நாட்கள் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை. அதன் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், லாபமாகும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில அலைச்சல்கள் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் என்றாலும் வியாழக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நிலையினை சந்திர பகவான் வழங்குவார். இந்த வாரத்தில் ஒரு யோகமான நிலையாக, யோகமான வாரமாக சந்திர பகவானின் சஞ்சாரம் மட்டுமே உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில்
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில், குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதர் சஞ்சரிக்கிறார். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவு என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அனுமதிகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார்கள். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய சொத்து சேர்க்கை என்பதும் ஒரு சிலருக்கு இந்த வாரம் இருக்கிறது. புத பகவானும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய ஒப்பந்தங்களை கைத்திடுவது, புதிய இடம் வாங்குவது போன்ற முயற்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய நிலையினை இந்த வாரத்தில் புத பகவான், சூரிய பகவான், குரு பகவான் வழங்கிட இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது சிந்தனையில் கொஞ்சம் வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மனம் அலைபாயும். 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது குடும்ப உறவுகளிடம், வாழ்க்கை துணையிடம் ஒரு பிடிப்பற்ற நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய நட்புகளால் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் மிகுந்த எச்சரிக்கையாகவும் நீங்கள் தனித்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் மீன ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே 21ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதி, உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி, ரேவதியில் பிறந்தவர்களுக்கு 23ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். குரு பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். முடிந்த வரையில் ஆசைகளை தவிர்த்து புதிய நட்புகளும் எச்சரிக்கையாக இருப்பதன் வழியாக உங்கள் வாழ்க்கை வளமாகும். குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கை, சுய வாழ்க்கை எல்லாமே வளமாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.